வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். நார்மலாக நிறைய பேர் கேள்வி என்னென்னா, இந்த பேங்கிங் செக்டாரை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே சார், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, பேங்கிங் கம்பெனிஸினுடைய இன்புட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு கேமல் அப்ரோச்னு சொல்லுவோம். அதாவது கேபிட்டல், அசட் குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட், ஏர்னிங்ஸ் அண்ட் லிக்விடிட்டி, இதுதான் கேமல். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டும். மெயினாக மேனுஃபேக்சரிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை விற்பாங்க, அதுலேருந்து நம்ம என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பேங்கை பொறுத்தவரையிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் வாங்குறாங்க, பணத்தை லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் அசட் லோன் புக்கு, அதேமாதிரி பிக்கெஸ்ட் ரிஸ்க்கும் பாரோவர் டிஃபால்ட்டு. ஸோ இதனால தான் இதை பேங்க்கை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்கணும். ஸோ இந்த மெத்தட் இப்போ சொன்ன அந்த கேமல் மெத்தட் ஒரு 5 ஏரியாவை கவர் பண்ணுது. 1 கேபிட்டல் அடிக்வசி, 2வது அசட் குவாலிட்டி, 3வது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, 4வது ஏர்னிங்ஸ் குவாலிட்டி, 5வது லிக்விடிட்டி. இந்த 5ஐயும் நம்ம கவர் பண்ணோம்னா அந்த பேங்கினுடைய கம்ப்ளீட் இன்புட் நமக்கு தெரிஞ்சிடும். கேபிட்டல் அடிக்வசி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சேஃப்டி குஷன். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பப்போ அவங்களுடைய எனஃப் கேபிட்டல் இருக்கா, எவ்வளவு அவங்க லாஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணியிருக்காங்க, டயர் 1 கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் பேங்க் வித் ஹெல்த்தி CET1 இருக்காங்களா, ரேஷியோவில் இருக்காங்களா, ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸ் பேங்க் ஃப்ரெஷ் கேபிட்டல் அடிக்கடி எடுக்கிறாங்களா, ரெகுலர் கேபிட்டல் ரைசிங்னால ஒரு வீக் இன்டர்னல் அக்யூரல்ஸ் இருக்கக்கூடும். ஸோ இதே மாதிரி வெல் கேபிட்டலைஸ்டு பேங்க்குங்கிறவங்க அவங்களுடைய லோன் புக் நல்ல அருமையாக க்ரோத் ஆகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் சப்போர்ட் இருக்கும், டெபாசிட்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் அசட் குவாலிட்டி பெட்டராக இருக்கக்கூடும். அடுத்தது அசட் குவாலிட்டிங்கிறது ஹெல்த் ஆஃப் த லோன் புக்கு. ஸோ இது மெயினாக பார்த்தோம்னா இது அந்த லோன் கொடுத்ததுலேருந்து அந்த போர்ஷன் ஆஃப் பேங்க் அசட்ஸ் ஒரு புவர் லோன் குவாலிட்டியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு குவிக்லி டேமேஜ் ஆகிடும், ப்ராஃபிட்டில் அண்ட் கேபிட்டலும் போயிடும். அடுத்தது பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, டிசிப்ளின் அண்ட் கவர்னன்ஸ். அடுத்தது ஏர்னிங்ஸு, சப்ஸ்டான்ஷியபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸு, லிக்விடிட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபண்டிங். இதை எல்லாத்தையும் பார்த்து முதலீடு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.